1956 நவம்பர் 1 தமிழ்நாடு தனி மாநிலமாக உருவானது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளும் முன்னாள் சமஸ்தானங்களும் பல்வேறு வகையில் பிரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டு வந்த நிலையில் மொழி வழியில் மாநிலங்களை பிரிப்பதற்கான கோரிக்கை வலுவாக எழுந்தது. இதையடுத்து 1956 நவம்பர் 1 அன்று இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் அடிப்படையில் இந்தியா 14 மாநிலங்களாகவும் 6 யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்கப்பட்டது. சென்னை ராஜதானியாக இருந்த ஆந்திரம், கர்நாடகம், கேரளம் ஆகிய மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டன. தமிழ் மாநிலத்துடன் அதே நாளில் கன்னியாகுமரி முனை மீட்கப்பட்டு தாய் தமிழகத்துடன் இணைக்கப்பட்டது. கேரளாவில் இந்த தினம் கேரள பிறவி தினம் என்றும், கர்நாடகத்தில் இந்த நாள் கன்னட ராஜ்யோத்சவம் என்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஆனால் தமிழகத்தில் முதலமைச்சர் பழனிசாமி இந்த ஆண்டு தமிழ்நாடு தினம் கொண்டாடப்படும் என்று, அதற்காக பாடுபட்ட அறிஞர்களை போற்றும் நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நாளில் தமிழ் மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வலியுறுத்தி விருதுநகர் சங்கரலிங்கனார் 76 நாட்கள் வரை உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்ததை நினைவூட்டுவோம். ஆட்சிக்கு வந்த அண்ணாவின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு 1967 ஏப்ரல் 14 அன்று சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தமிழக அரசாக மாறியது. அதன் தொடர்ச்சியாக 1968 ஜூலை 18 சென்னை மாநிலத்தை தமிழ்நாடாக பெயர் மாற்றம் செய்யும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. 23/11/1968 தமிழ்நாடு பெயர் மாற்ற மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. இதையடுத்து 1/12/1968 தமிழ்நாடு முழுக்க பெயர் மாற்றம் விழாவாக கொண்டாடப்பட்ட போது சங்கரலிங்கனாருக்கு நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கப்பட்டது. 1956 மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது மதராஸ் மனதே என்ற கோஷத்துடன் ஆந்திரர்கள் சென்னையை கேட்டு போராட்டங்கள் மேற்கொண்டனர். வடசென்னை ஆந்திராவின் தலைநகராகவும் தென்சென்னை சென்னை மாகாணத்தின் தலைநகராகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் அபாய கோரிக்கை. அரசியல் களத்தில் இது பல அதிர்வுகளை ஏற்படுத்தின. அப்போது சென்னையை காக்க தமிழகத்திலிருந்து புறப்பட்ட ஒரே தலைவர் மாப்போ சிவஞானம். எல்லா வழிகளிலும் தனது போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்து தமிழகத்தின் தலைநகரான சென்னையை மீட்டெடுத்தார். அதேபோன்று திருப்பதியும் திருத்தணியும் ஆந்திரர் வசம் செல்ல இருந்த நிலையில் தனது வலுவான போராட்டங்கள் மூலம் அதையும் முடக்கினார் மாப்போசி. திருத்தணியை மட்டுமே நம்மால் தக்க வைக்க முடிந்தது. குமரி மாவட்டம், செங்கோட்டை, பீர்மேடு, தேவிகுளம் போன்றவை தமிழகத்துக்கு கிடைக்க போராடினார். குமரியும் செங்கோட்டையும் தமிழகத்துக்கு கிடைத்த போதிலும் பீர்மேடு, தேவிகுளம் கேரளத்துடன் இணைக்கப்பட்டன. இப்படி தமிழர்கள் வாழ்வின் நில வளங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை காக்க போராடிய தலைவர் மாப்போசி. இதேபோன்று நீண்ட போராட்டத்திற்கு பின் 1956 நவம்பர் 1 மொழிவழி மாகாண பிரிவினையின் போது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது. இந்த இணைப்பிலும் சமுதாய நலன் காக்கும் போராட்டத்திலும் மார்ஷல் ஏ நேசமணியும் பி தானுலிங்க நாடாரும் முன்னிலை வகித்து நடத்தினர். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தமிழ்நாடு தினத்தை போற்றி கொண்டாடுவோம்.